குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். இந்தியாவை பொறுத்தவரை கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடியவர்களில் நிறைய வீரர்கள் உண்டு. அந்த வகையில் கேரளாவில் ஆங்கிலேய அரசின் வரி வசூலுக்கு எதிராக போராடி தன் உயிரை இம்மண்ணுக்கு கொடுத்த அரசர்தான் வீர கேரளவர்ம பழசிராஜா. அவர் கொரில்லா போர் செய்வதற்காக பயன்படுத்திய குகையை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கண்டுபிடித்துள்ளனர். கேரளாவின் கோட்டயம் மற்றும் மலபார் பகுதியின் மன்னராக கடந்த 1753 ஆட்சி புரிந்தவர் பழசிராஜா. ஆங்கிலேய அரசின் வரி வசூலுக்கு எதிராக குரல் கொடுத்ததுடன் ஆங்கில அரசுக்கு எதிராக போராடினார். ஆங்கிலேய படைகள் இவரின் கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து வயநாடு மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார். 1799 வயநாடு பகுதிகளை தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து தனது வீரர்களுடன் வனங்களில் தங்கி போர் புரிய தொடங்கினார். மேலும் குறிச்சியா பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரில் பங்கேற்க செய்தார். அப்போது குறும்பா பனியா பழங்குடியின மக்கள் ஆதரவு கொடுத்ததுடன் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்கும் இடங்களை தயார்படுத்தி கொடுத்தனர். குறும்பா பழங்குடியின மக்கள் வில், அம்பு போன்ற ஆயுதங்களை போரில் பயன்படுத்தினார்கள். மேலும் வயநாடு மற்றும் நீலகிரி மலைகளில் அதிக அளவில் தங்களுக்கான தளங்களை ஏற்படுத்தினார். அதில் பந்தலூர் அருகே கோட்டமலை மற்றும் நெலக்கோட்டை பகுதிகளில் குகைகள் அமைத்து அதில் தனது படைகளுடன் தங்கியிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பழசிராஜா கொரில்லா போர் தொடுத்தார். பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் செயல்படும் வென்ட்வர்த் எஸ்டேட் தேயிலை தொழிற்சாலை அருகே சிறிய குழியாக காணப்பட்ட பகுதியை சீரமைத்து பார்த்ததுடன் வரலாற்று பதிவுகளை ஆய்வு செய்ததில் அது பழசிராஜா தங்கியிருந்த குகை என்பது தெரிய வந்தது. இந்த குகை சுமார் 30 மீட்டர் தூரம் சென்றதும் பிரிந்து 2 பாதைகளாக செல்கிறது. இந்த குகையினை தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பழசிராஜாவின் 6வது தலைமுறையை சேர்ந்த கொச்சு தம்பராட்டி சுபாவர்மா அவரது கணவர் டாக்டர் கிஷோர் திறந்து வைத்து பழசிராஜாவின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த குகை 1791 முதல் 1801 ஆண்டு காலகட்டங்களில் அமைக்கப்பட்டு கொரில்லா போர் தளமாக செயல்படுவதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிப்பதாகவும் இந்த பகுதியை இனி சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கலாம் என்றும் முறையாக இந்த குகை பார்வையாளர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டதாகவும் எஸ்டேட் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் போரின் போது வில் அம்புடன் போரில் பங்கேற்ற குறும்பா சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வில் அம்புடன் பங்கேற்று பழசிராஜாவுக்கு மரியாதை செலுத்தினார்கள். இவரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து 2009 ஆண்டு மம்முட்டி நடிப்பில் ஒரு படம் வெளியானது இதன் தனி சிறப்பு. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.